ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பால்வின் சிஸ்டம்னா என்ன, அடுத்து பிவிசி மெட்டானா என்ன, பிவிசி மெட்டால கிரிட்டீரியானா என்ன, இன்னைக்கு ஆலிபேட் ரிவார்ட் ஆஃபர்னா என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம கத்துக்கிட்டே இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுங்களா? ஸோ நமக்கு சிஸ்டம் கத்துக் கொடுக்குது. சிஸ்டம் கத்துக் கொடுக்குது. அவங்க கத்துக் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. எதுக்காக? நம் அனைவரும் மில்லியனர்ஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான். ஸோ அப்ப இன்னைக்கு 5:30க்கு நம்ம அனைவரும் சந்திச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம அனைவருமே ஒரு மில்லியனர்ஸ் ஆகணும், விரைவில் நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம செட் பண்ணணும், அடையணும். இந்த பிறவியில நம்ம இந்த வாழ்க்கையில வாழ்ற வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா? சோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே அந்த பயிற்சியில கலந்துக்கிட்டீங்க, கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய இந்த ஆலிபேட் ரிவார்டு ஆஃபர் நிறைய பேர் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்ல. இன்னைக்கெல்லாம் கிரிட்டீரியாவுடைய ஸ்பீடு இதுல அதிகமா இருக்கிறதுனால நிறைய பார்ட்னர்ஸ், நான் ஆலிபேட் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்றேன், நாளைக்கு என்னுடைய டீம்ல இருக்கவர் கம்ப்ளீட் பண்றாரு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய பேச்சு பாத்தீங்க அப்படின்னா நமக்கே ஒரு பூஸ்டப்பா இருக்கு, ஆக்டிவா இருக்கு. அவங்க பேசும்போதே எனக்கு இவ்வளவு ஆக்டிவா இருக்கு அப்படின்னா அதை பயன்படுத்தக்கூடிய அத்தனை நபர்கள் எவ்வளவு மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்குன்னு பாருங்க. அதனால நண்பர்களே, நீங்க எல்லாரும் ஆலிபேட் இன்னும் பண்ணாம இருந்திருந்தால் உடனடியா ஆலிபேடுங்கிற அந்த தேனை சுவைச்சு பாருங்க. தேனுடைய சுவை என்னங்கிறது அப்பதான் உங்களுக்கு தெரியும். சோ பண்ணிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். இன்னும் மறுபடியும் பண்றதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்க பண்ணுங்க. சோ ஆலிபேடை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து அதுல உள்ள நுணுக்கங்களையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சோ ஏன்னா நம்ம வாழ வைத்து வாழ்வோங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட் இல்லைங்களா? சோ அதுக்கு தகுந்தாற் போல நம்ம இதுல எஃபர்ட் போடுவோம். சிஸ்டம் கொடுத்த பிளான்ல நம்ம வேலை செய்வோம். பட் ஆனா அந்த பிளானை நம்ம சரியா ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? நமக்கு தகுந்த இன்கம் போல ஒர்க் அவுட் பண்ணுவோம். ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் இது பேசிக், இது கம்பல்சரி, இது நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, தெரிஞ்சுக்குங்க. ஸோ டெவலப்மெண்ட், அதாவது உங்களுடைய அந்த ஸ்பீச் ட்ரைனிங் வந்து கரெக்டா வரணும் அப்படின்னா, இப்ப நான் டெய்லி சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க ரிப்பீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கே நீங்க ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க. இந்த பிவிசி மெட்டா விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள நாம ஒரு பார்ட்னராக இணைய வேண்டும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இது போர் அடிக்கலாம். ஸோ எனக்கு போர் அடிக்கவே இல்லை. தினம் தினம் உங்ககிட்ட பேசும் போதெல்லாம் எனக்கு இன்னும் என்ன சொல்றது, என்னுடைய முதுகை யாரோ தட்டி கொடுக்குற மாதிரியே இருக்கு. சபாஸ், இன்னும் நல்லா வா, இன்னும் நல்லா வா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. ஏன்னா அந்த புரிதல். ஸோ நீங்களும் அந்த புரிதலை வளர்த்துக்குங்க. கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல நீங்க வெற்றி ஆக முடியும். நான் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய மீட்டிங்கை நான் யூடியூப்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த யூடியூப்பையும் உங்களுடைய டீமுக்கு ஷேர் பண்ணி பாருங்க. அந்த லிங்கையும் ஷேர் பண்ணி நீங்க வச்சுக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீட்டிங்கோட வீடியோ வரும். அடுத்து ஸ்பெஷலா நிறைய டெக்னிக்கல் வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ வாழ்த்துக்கள். நம்ம பிவிசி மெட்டாவில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு கோல் செட்டிங்கோட டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஸோ அந்த கோல் செட்டிங்ல நம்ம அடையணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை நம்ம தெளிவாக படிக்கணும், தெளிவாக பயிற்சி பண்ணணும். அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வெற்றி தான். அப்ப இந்த பிவிசி மெட்டா விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள நாம ஒரு பார்ட்னரா தான் இணைய போறோமே தவிர இங்க ஒரு மார்க்கெட்டிங் மெம்பரா நம்ம இணையல. ஃபர்ஸ்ட் ஆப் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அப்ப அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு கிரேடு தெரியுங்களா? ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். அடுத்து ஃபார்மிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டோக்கன் ஃபார்மிங். இந்த டோக்கன் ஃபார்மிங்கிறதும் சீடு பார்ட்னருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா? சீடு பார்ட்னர் அப்படிங்கிறது குறைந்த விலையில ஒரு பெரிய லேண்டை நீங்க இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. பிற்காலத்துல வருடங்கள் நகர நகர ஒரு 5 வருடமோ 10 வருடமோ பார்க்கும்போது உங்களுக்கு 100% இல்ல, கிட்டத்தட்ட 1000% அதிகமாக அந்த இடத்தினுடைய மதிப்பு நமக்கு கிடைக்க போகுது. அதுதான் பிவிசி மெட்டா பார்ட்னருங்கிறது. பிவிசி மெட்டாங்கிற ஒரு டிஜிட்டல் சொத்தை நீங்க வாங்கி ஃபர்ஸ்ட் உங்க வேலட்ல சேவ் பண்ணி வைக்கிறீங்க. அடுத்து டோக்கன் ஃபார்மிங்கிறது ஒவ்வொரு நாளும் நீங்க வேலைக்கு போய் வருமானம் சம்பாதிக்கிற மாதிரி டோக்கன் ஃபார்மிங்க சரியா பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் நீங்க சம்பாதிக்க முடியும்.
சோ அப்ப சொத்தும் வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் போனோன்னு சொத்து வாங்கி போட்டுறோம். அடுத்து என்ன பண்றோம், வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான டோக்கன் ஃபார்மிங்கும் நம்ம பயிற்சி எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஏனென்றால் இந்த பிவிசி மெட்டாங்கிறது தி ஃபியூச்சர் ஆஃப் மணி. இனி வருங்காலத்துல கிரிப்டோ கரன்சி தான் இந்த உலகத்தை முழுமையாக தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர போகுது மணி டிரான்சாக்சனுக்கு. அப்ப எந்தெந்த கிரிப்டோல மெட்டாவர்ஸ்ல அப்டேட் ஆயிருக்கோ அதுக்கு இன்னும் பவர் ஜாஸ்தி. பவர் மீன்ஸ் வேல்யூபிள் ஜாஸ்தி, பயன்பாடு அதிகம். அப்ப நம்மளுடைய பிவிசி மெட்டாங்கிறது மெட்டாவர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் டோக்கன். ஒரு ஸ்மார்ட் டோக்கன். இது பிஎன்பி பிளாக் செயின் நெட்வொர்க்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு உலகம் முழுவதும். ஓகேங்களா? ஏன்னா சக்சஸ்ஃபுல்லான ஒரு நெட்வொர்க்ல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு நம்ம சிஸ்டம். அடுத்து நம்மளுடைய பிவிசி மெட்டா இன்னைக்கு எல்லா கிராமங்கள் முதல் கொண்டு பிவிசி மெட்டானா தெரியுது. முதல்ல பிட்காயின்னா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது, இப்ப பிவிசி மெட்டானாவும் அவங்களுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு கொண்டு போறதுக்கு காரணம் மக்கள் ஆகிய நாம தான். வாழ்த்துக்கள். ஒரு சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு மினிமம் எவ்வளவு நம்மளுடைய பணம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு $10 நிகரான பிவிசி மெட்டாவை இங்க ஸ்டேக்கிங் பண்ற அளவுக்கு பணம். $11 நிகரான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய வேலட்ல சேவ் பண்றதுக்கு பணம். $5 உண்டான பிஎன்பியை நம்மளுடைய வேலட்ல ஹோல்டு பண்ணணும். மொத்தம் $26 இருந்தாவே போதும். அதனுடைய மதிப்பு ஒரு 2500 ரூபாய் இருந்தாலே போதும். நம்ம ஒரு சீடு பார்ட்னரை ஈஸியா உருவாக்க முடியும். அப்ப இந்த சீடு பார்ட்னரை உருவாக்குனா என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விர்ச்சுவல் லேண்ட் நம்ம பை பண்றோம். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகட்டுமே. இன்னைக்கு வாங்கி இருக்கக்கூடிய அந்த குறைந்த விலையில இருக்கக்கூடிய அந்த லேண்ட் ஒரு மிகப்பெரிய விலை உயரத்தில் வரப்போகுது. காரணம் என்ன தெரியுங்களா? கம்யூனிட்டி காயின். கம்யூனிட்டி காயின். சோ சிஸ்டம் அதை நோக்கி வளர்ச்சி பாதை நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஒரு பிவிசி மெட்டா ஒரு $1000 தொடும் அப்படிங்கிறது சிஸ்டத்தினுடைய ஒயிட் பேப்பர். சரிங்களா? சோ நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம கையில ஒரு 300 பிவிசி வருதுன்னு வச்சுக்கங்களேன். என்கிட்ட $10 போட்டீங்கன்னா எவ்வளவு ஆச்சு? கிட்டத்தட்ட $3000. 3 லட்சம் ரூபாய் இந்த சொத்து மதிப்பு. 2500 ரூபாய்க்கு வாங்குற சொத்து மதிப்பு 3 லட்சம் ரூபாய். அதே $100 அப்படின்னா 30 லட்சம் ரூபாய். அதுவே ஒரு $1000 அப்படின்னா எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய். சோ அப்ப நம்மளுடைய சொத்து மதிப்பை உயர்த்துவதற்கு உண்டான அனைத்து வேலைகளும் சிஸ்டம் பண்ணிக்கும். நாம என்ன பண்ணணும் தெரியுங்களா? நாம இந்த சிஸ்டத்துக்குள்ள நம்மளுடைய பங்குக்கு எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு சீடு பார்ட்னர் ஆகி அந்த இடத்தை பை பண்றோம். சொத்தை வாங்கி வைக்கிறோம். மினிமம் 2500, மேக்சிமம் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணலாம். ஓகேங்களா? சோ அப்ப சீடு பார்ட்னருங்கிறது நாம ஒரு டிஜிட்டல் அசட்டை சம்பாதிப்பதுதான். ஓகேங்களா? இதை சம்பாரிச்சது இப்ப 2500 ரூபாய்க்கு நமக்கு அந்த அசட்டை கொடுத்தாச்சு. கம்ப்ளீட்டா நம்ம கையில தான் இருக்கு. அடுத்து நமக்கு ஃபார்மிங் பண்ணுவதற்கு உண்டான லைஃப் டைம் பர்மிஷனும் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. அப்ப ஃபார்மிங் பண்றதுக்கு உண்டான ஐடி நம்ம கையில வந்துருச்சு. இப்ப அந்த ஐடியை வச்சு நம்ம இங்க எப்படி சம்பாதிக்க போறோம், டெய்லி வருமானம் எப்படி சம்பாதிக்க போறோம், என்ன பர்சன்டேஜ்ல சம்பாதிக்க போறோம் அப்படிங்கறதுதான். ஏற்கனவே கிரிட்டீரியாவை நிறைய படிச்சுட்டோம் இல்லைங்களா? சோ அந்த கிரிட்டீரியால எந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணணும் நமக்கு தான் தெரியும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட்டட் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எப்ப இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபருக்குள்ள உள்ள வரீங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் டே. சிஸ்டம் லான்ச் பண்ணதுல இருந்து ஃபர்ஸ்ட் டே கிடையாது. அப்படின்னா இன்னையோட 10 நாள் கம்ப்ளீட்டட், 7 நாள் கம்ப்ளீட்டட். அப்படி கிடையாது. நீங்க நாளைக்கு ஏர்லி பேர்டை ஸ்டார்ட் பண்றீங்க, 1:2 ரேஷியோ பிளான ஸ்டார்ட் பண்றீங்களா? 1:2 ரேஷியோ பிளான் ஸ்டார்ட் பண்றீங்களா? நாளையில இருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 7 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 7 நாளைக்குள்ள ஒரு பேர் மேட்சிங் உங்களுடைய டைரக்ட்ல நடக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கேட்டுக்கங்க, ஒரு பேர் மேட்சிங்கிறது உங்களுடைய டைரக்ட் லெவல்ல தான் நடக்கணுமே தவிர கீழே நடக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இங்க கிடையாது. ஏன்னா இது நாட் பைனரி கான்செப்ட். சன்ஃபிளவர் தான். அதுல உங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல எத்தனை பார்ட்னர்கள் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு 100க்கும் ஒரு பேர் மேட்சிங். அப்ப இந்த இடத்துல என்னன்னா 1:2 ரேஷியோ பிளான் அப்படின்னு எது கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப நீங்க 100 மேல அப்டேட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கீழே யார் வேணாலும் எத்தனை வேணாலும் பண்ணலாம்.
சோ ஒரு 100 ஒரு 100 2 100 அங்க மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுங்க, உங்களுக்கு ஏர்லி பேர்டோடைய ரிவார்டு எலிஜிபிள் ஆயிடும். சோ இங்க 2 நபர்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல, 2 100 அங்க நடந்திருக்கா அப்படிங்கறதுதான் கான்செப்ட். அப்ப இந்த இடத்துல லெப்ட் ரைட் அந்த இதுக்குள்ள வேலை கிடையாது. ஓகேங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம இன்னைக்கு $100 போட்டு நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல்ல ஒரு $200, அதாவது 100:100 100x100 அது மட்டும் நடந்தா போதும். நமக்கு என்ன கிடைக்கும், ஏர்லி பேர்டோட ரிவார்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சார் நான் 2 நபர்களை கொடுக்கல, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டாக 0.20% நமக்கு கிடைக்கும். நான் யாரையுமே ரெஃபர் பண்ணல, நான் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஆரம்பத்திலிருந்து இன்ன வரைக்கும் சிஸ்டம் அதுக்கு எந்த தடையும் சொல்லவில்லை. இப்ப நீங்க 100 பண்ணிருக்கீங்களா, இன்ட்டு 0.20% போட்டுக்குங்க, உங்களுக்கு டெய்லி ரிவார்டாக வரும். நீங்க ஒரு 2 பேர்த்த ரெஃபர் பண்ணிருக்கீங்களா, 0.10 உங்களுக்கு ரெஃபரல் ரிவார்டு வரும். இதுல எந்த தடையும் கிடையாது. ஆனால் ஒரே நாள்ல அந்த 2 பார்ட்னர்களும் ஆளுக்கு 100 பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்லி பேர்டோட ரிவார்டு சேர்ந்து 0.70 ஆக உங்களுக்கு கிடைக்கும். அப்ப எவ்வளவு கிடைக்குதுங்க, கிட்டத்தட்ட 1%. ஃபர்ஸ்ட் பேர் மேட்சுக்கு 1%. சரி சார், நான் 2வதாக ஒரு பேர் மேட்ச் பண்றேன், 3வதாக ஒரு பேர் மேட்ச் பண்றேன், 4வதாக ஒரு பேர் மேட்ச் பண்றேன், நீங்க எத்தனை பேர் மேட்ச் வேணாலும் நீங்க பண்ணிடலாம். மீண்டும் சொல்றேன், எத்தனை நபர்களை வைத்து பண்ணணுங்கிறது இங்க கால்குலேஷன் கிடையாது. எவ்வளவு 100 100 100:100 100 மடங்கில் எவ்வளவு நடந்திருக்கோ அது பேர் மேட்சிங் ஆக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட், அருமை. அப்ப இந்த இடத்துல டெய்லி 1% ஃபர்ஸ்ட் ஐடி கிடையாது. 2வது பேர் மேட்சிங்க்கு நமக்கு எவ்வளவு சார் கிடைக்கும் அப்படின்னா, ஏர்லி பேர்டோடைய 0.70யும் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டோடைய 0.20யும் சேர்ந்து 0.90%, அதாவது 0.90% பர் டே ஒவ்வொரு பேர் மேட்சிங்க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஏன் சார் இந்த 10 கிடைக்கல அப்படின்னா, ரெஃபரல் எல்லாமே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபார்மிங்க்கு போய் ஆட் ஆகும். அந்த ஃபார்மிங்ல கம்ப்ளீட்டட் ஆகி அது ரெடீம்ட் ஆன பிறகு 2வது இருக்கக்கூடிய அந்த ஐடி அந்த ஃபார்மிங்க்கு அந்த ரெஃபரல் ஆட் ஆகும். சோ இது பழைய பிளானே தான், அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. நம்மளுடைய ரெஃபரல் எப்படி நம்ம 10 ஃபார்மிங் பண்ணிருப்போம், அதுல முதல் ஃபார்மிங்ல போய் அந்த ரெஃபரல் எல்லாம் போய் உட்காந்து அந்த முதல் ஃபார்மிங்கை சீக்கிரமாக ரிவார்டை செட்டில்மெண்ட் பண்றாங்களோ அதே பிளான் தான் இதுலயும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 100 போட்டு 2 100களை கொடுக்குறீங்க, டிராவல் ஆயிட்டு இருக்கு, ரெஃபரல் ரிவார்டு அந்த மேல் ஐடிக்கு போயிட்டு இருக்கு. சோ மேல் ஐடியில $200 கம்ப்ளீட்டட் ஆகிற வரைக்கும் இந்த ரெஃபரல் ரிவார்டு அங்கதான் போயிட்டு இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம், அடுத்தடுத்த பேர் மேட்சிங் கொண்டு வரோம் இல்லைங்களா, சோ அது கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஃபார்மிங்ல போய் கனெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஐடிக்கு 1% பர் டே, அதாவது ஃபர்ஸ்ட் ஐடிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்மிங்க்கு, ஃபர்ஸ்ட் 100 ஃபார்மிங்க்கு 1:2 பிளான்ல 1%. 2வது 1:2 இன்னைக்கே நடந்துருச்சு அப்படின்னா 90. 3வது 1:2 இன்னைக்கே நடந்துருச்சா 90. 4வது இன்னைக்கே 1:2 ரேஷியோ பிளான் நடந்துருச்சா 90. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த 0.90%ங்கிறது ஒவ்வொரு 1:2க்கும் இருக்கு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் போடுற 0.2 ரேஷியோ பிளானுக்கு மட்டும்தான் அந்த ரெஃபரல் ரிவார்டு ஆட் ஆகும். அப்ப அந்த ரெஃபரல் ரிவார்டு ஃபர்ஸ்ட் போடக்கூடிய அந்த ஃபார்மிங்க்கு கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சுன்னா 2வதா இருக்கக்கூடிய 1:2 பிளான்ல ஆல்ரெடி 0.90 வாங்கிட்டு இருப்பீங்க. சோ அதுல போய் இந்த 10% ஆட் ஆயிரும். சோ அடுத்து ஆட் பண்ணி உங்களை சீக்கிரமா கொண்டு போய் கொடுப்பாங்க. இது ஒரு விஷயம். சரி, ரைட். இப்ப இது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் ஒரே நாள்ல சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன தெரியுங்களா, ஒரு ஃபார்மிங் அப்படின்னா நம்ம செல்ஃப் ஃபார்மிங்ல 100, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைரக்ட் லெவல்ல ஒரு 2 பார்ட்னர்கள் 100 100 பண்ணியிருந்தால் 1:2 ரேஷியோ பிளான் 1 ஒரு செட். 2வது 1:2 ரேஷியோ பிளான் மறுபடியும் நடந்துருச்சு, 3வது நடந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேர் மேட்ச், 2வது ஒரு பேர் மேட்ச், 3வது ஒரு பேர் மேட்ச் அப்படின்னு இருக்கும். சோ ரெஃபரல் ரிவார்டுங்கிறது ஃபர்ஸ்ட் எங்க போகணும், அந்த ஃபர்ஸ்ட் போட்ட பேர் மேட்ச்ல போய் கனெக்ட் ஆகி 1%ஆக ரிலீஸ் ஆகும். அங்க ரிலீஸ் ஆன பிறகு மீதி பேலன்ஸ் நம்ம ரிவார்டு இருக்குது அப்படின்னா
ரெண்டாவது பேர் மேட்ச்ல போய் கனெக்ட் ஆகி அங்கேயும் 1% மாறிடும். மூணாவதாவது ரெஃபரல் ரிவார்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா மூணாவது பேர் மேட்சிங்லயும் போகும். இந்த மாதிரி நீங்க எத்தனை பேர் மேட்சிங் அன்லிமிட்டடாக ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ணலாம். மினிமம் சிஸ்டம் $50,000 வரைக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் ஹோல்டு பண்ணலாங்கிறத இன்னும் எந்த ஒரு மாற்றமும் பண்ணலை. அதனால நீங்க எத்தனை பேர் மேட்சிங் வேணாலும் ஒரே நாள்ல கூட பண்ண முடியும். ஓகே, ரைட். சரி சார், அப்ப முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 நாள் டைம் நம்ம கொடுத்திருந்தாங்க. சோ இந்த 1:2 ரேஷியோ பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெறும் 200 நாள்லயே நமக்கு வந்துடும். எவ்வளவு? 200 நாள்லயே நமக்கு வந்துடும். அப்ப எவ்வளவு ஸ்பீடு கிடைக்குதுன்னு பாத்தீங்களா? இதுதான் சார் ஆலிபேட் ரிவார்டோடைய ஆஃபர். இது வந்து ஸ்பீட் ஆஃபர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இதை கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஒரு 100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டேன், என்னுடைய டீம் ரெஃபரல்ல இன்னைக்கு பண்ணல, நாளைக்கு பண்றாங்க, அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா செகண்ட் டே, 2வது நாள் அப்படின்னு கால்குலேஷன். அந்த 7 நாள் சொன்னாங்க இல்லையா, இதுதான் அதனுடைய அர்த்தம். நான் நேத்து வந்து 100 பண்ணிட்டேன், என்னுடைய டைரக்ட் லெவல்ல யாரும் பண்ணல, அதாவது பேர் மேட்சிங் பண்ணல, ரெஃபரல் ரிவார்டு வருது, என்னுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு வருது, ஆனா ஆலிபேடுக்கு நான் எலிஜிபிள் ஆகல. ஆனா இன்னைக்கு பண்ணிட்டாங்க, 2வது நாள்ல பண்ணிட்டாங்க. அப்ப நமக்கு என்ன சார் ரிவார்டு ஆலிபேடுல கிடைக்கும் அப்படின்னா 10% மட்டும்தான் லெஸ் ஆகும். 0.60% நமக்கு ஆட் ஆகும். ஃபர்ஸ்ட் டேக்கு 0.70, செகண்ட் டேவுக்கு 0.60. அப்ப 0.60 பிளஸ் 20 பிளஸ் 10, அப்ப பர் டே நம்மளுடைய ரிவார்ட் எவ்வளவு சார்? 90%. இது எதுக்கு, ஏன் 90% அப்படின்னு தெரியுதுங்களா? சோ நாம 1:2 ஃபர்ஸ்ட் நாள்ல கம்ப்ளீட் பண்ணலை, 2வது நாள் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதனால நமக்கு 0.90% பர் டே. ஓகேங்களா? சோ ரைட், என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல 2வது நாளும் பண்ணல, 3வது நாள் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுதான் 3வது தேர்ட் டே. இந்த தேர்ட் டேல உங்களுடைய 1:2 பிளான் ரேஷியோ பிளான் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஆலிபேட் ரிவார்டு 0.50%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 20%, ரெஃபரல் ரிவார்ட் ஒரு 10%. எதுக்காக இந்த 10% நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா 1:2க்கு மட்டும் நான் இன்கம் சொல்றேன். இன்னும் உங்களுடைய 2வது லெவல் இன்கம், 3வது லெவல் இன்கம் எல்லாம் நான் சொல்லல. 2வது நீங்க அதிகப்படியான ரெஃபரல் கொடுத்துருக்கலாம், சோ உங்களுக்கு அதிகமா வரும். இது மினிமம் நான் சொல்றேன். ஓகே, சோ 3வது நாள்ல தான் உங்களுடைய 1:2 கம்ப்ளீட்டட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆலிபேடோட ரிவார்டு 0.50%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20, ரெஃபரல் ரிவார்டு 0.10, 1:2. அப்ப பர் டே நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு 0.80%. ஓகே ஓகே சார், நான் பண்ணதுக்கு அப்புறம் 4வது நாள் தான் எனக்கு 1:2 மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 4வது நாள்ல ஆலிபேடோட ரிவார்டு 0.40%. சோ 70%ல இருந்து 40%-ஆ மாறிடும். அப்ப இந்த ஆலிபேட் ரிவார்டு நம்ம ஏர்ன் பண்ணணும் இல்லையா, சோ அதனாலதான் அவங்க 70 டேஸ் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. 1:2 கம்ப்ளீட் பண்றதுக்கு 7 நாட்கள் நமக்கு டைம் கொடுக்குறாங்க சிஸ்டம். அப்ப 4வது நாள்ல தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆகுது சார் அப்படின்னா நீங்க போட்ட அந்த $100 டெய்லி ரிவார்ட் ஆல்ரெடி உங்களுக்கு 30 வந்துட்டு இருக்கலாம், 0.30 பிளஸ் ஒரு 0.4 சேர்ந்து ஒரு நாளைக்கு 0.70% ரிவார்ட் உங்களுக்கு வரும். இது 4th டே. 5th டே, 5வது நாள் சார், நான் 100 பண்ணி என்னுடைய 5வது நாள்ல தான், நான் பண்ணதுல இருந்து 5வது நாள்ல தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஆலிபேடோட ரிவார்ட் 0.30%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, ரெஃபரல் ரிவார்டு 1:2ல 0.10. மொத்தமாக ஒரு நாளைக்கு 0.60% செல்ஃப் ரிவார்ட். இது 5வது நாள்ல உங்களுடைய 1:2 பிளான் கம்ப்ளீட்டட் ஆயிருந்தால் இல்ல சார், 6வது நாள்ல தான் என்னுடைய
1:2 பிளான் கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா சிஸ்டம் அதுக்கு உங்களுக்கு ஏர்லி பேர்டு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ஏர்லி பேர்டோட ரிவார்டு 0.20, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20, ரெஃபரல் ரிவார்டு 0.10%. டோட்டலாக 0.50% பர் டே உங்களுடைய ரிவார்டாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ரிவார்டாக கிடைக்கும். சரிங்களா? சோ அப்ப யோசனை பண்ணி பாருங்க. 1:2 நம்ம என்னைக்கு கம்ப்ளீட் பண்றோமோ, நாம என்னைக்கு $100 போட்டுட்டு 1:2 என்னைக்கு கம்ப்ளீட் பண்றோமோ அன்னைக்கு என்ன ரிவார்டோ அதுல இருந்து உங்களுக்கு ஏர்லி பேர்டு ரிவார்டு கிடைக்கும். சிஸ்டம் 7 நாள் கொடுத்திருக்காங்க. சோ அந்த 7வது நாள்ல கூட நீங்க 1:2 மேட்ச் பண்ணலாம். அப்ப 7வது நாள்ல நாம 1:2 கம்ப்ளீட்டட் ஆகுது அப்படின்னா ஏர்லி பேர்டோட ரிவார்டு 0.10%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, 1:2 ரெஃபரல் ரிவார்டு 0.10%. அப்ப பர் டே நமக்கு கிடைக்கக்கூடியது 0.40% ரிவார்டு. இப்ப நான் டெய்லி கிடைக்கக்கூடிய ரிவார்டு எல்லாமே நீங்க மல்டிபிள் பண்ணி பாருங்க. 200 டிவிடெண்ட் 0.40 எத்தனை நாள்ல வருது அப்படின்னு. சோ எப்படி பார்த்தாலும் விரைவாக உங்களுக்கு வரும். சோ அப்ப சிஸ்டம் என்ன சொல்றாங்க, நீங்க $100 பண்ணிட்டீங்களா, 1:2 பிளான் கம்ப்ளீட் பண்ணணுமா, உங்களுக்கு 7 நாள் நான் டைம் தரேன். அந்த 7 நாள்ல எந்த நாள்ல நீங்க கம்ப்ளீட் பண்றீங்களோ அந்த நாளுக்கு உண்டான ரிவார்டுல இருந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள். இந்த இடத்துல எந்த கன்ஃபியூஸ் எதுவுமே கிடையாது. சிஸ்டம் தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க 1:2 என்னைக்கு கம்ப்ளீட் பண்றீங்களோ 7 நாள் டைம் கொடுத்திருக்கேன். அந்த 7 நாள்ல எந்த நாள் கம்ப்ளீட்டட் ஆகுதோ அதுல இருந்து உங்களுக்கு ஏர்லி பேர்டோட ரிவார்டு கிடைக்கும். நீங்க கம்ப்ளீட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு, ரெஃபரல் ரிவார்டு கிடைத்து கொண்டே இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை, தடையும் இல்லை. ஓகேவா? சோ அப்ப முதல் நாள் 0.17 கொடுக்குறாங்க, 7வது நாள்ல 0.10 வரைக்கும் கொடுக்குறாங்க. சார் 8வது நாள் தான் வராங்க. என்ன சார் அப்படின்னா 8வது நாள் வரும்போது ஏர்லி பேர்டில் இருந்து அந்த 1:2க்கு இந்த 100 எலிஜிபிள் ஆகாது. உங்களுக்கு 0.30% உங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கும். அதுல எந்த தடையும் கிடையாது. சரி சார், 8வது நாள்ல வந்து என்னுடைய 1:2 கம்ப்ளீட்டட் ஆகுது, 2 நபர்கள் ஆக்டிவா பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க அப்ப உடனே ஒரு 100 மட்டும் ஆட் பண்ணுங்க. நியூ ஃப்ரெஷ்ஷாக அவர் 8வது நாள் அவர் 2 பேர் ஆக்டிவ் ஆகுறாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கும் போது நீங்க உடனடியாக ஒரு $100 உள்ள ஆட் பண்ணுங்க. நீங்க ஏர்லி பேர்டு 1ல வந்து அந்த ஐடி நின்னுக்கும். எது 2வது ஃபார்மிங் உங்களுக்கு ஏர்லி பேர்டு 1ல வந்து நின்னுக்கும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 0.90% அங்க ஆட் ஆகும். ஏன் சார் 1% வரல அப்படின்னா ஏற்கனவே ஒரு 100 ஏர்லி பேர்டுல இல்ல அப்படின்னாலும் சீனியாரிட்டியில இருக்கு இல்லையா, சோ அவங்களுக்கு அந்த ரெஃபரல் ரிவார்டு போய் அந்த $100 கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அந்த ரெஃபரல் ரிவார்டு முதல் ஃபார்மிங் போயிட்டு இருக்கும். அந்த ஃபார்மிங் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா 2வதான உங்களுடைய 0.19 வந்து சேர்ந்துக்கும். ஓகே. சோ அப்ப ஏர்லி பேர்டு அவ்வளவு ஈஸியா இருக்குன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இதுதான் ஏர்லி பேர்டோடைய அற்புதமான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே நம்மளுடைய டைரக்ட் லெவல்ல மட்டும் தான் நான் பேசியிருக்கேன். டைரக்ட் லெவல்ல மட்டும் தான் பேசியிருக்கேன். அப்ப டைரக்ட் லெவல்ல 2 பேர் கொடுக்கலாமா, 4 பேர் கொடுக்கலாமான்னு நிறைய பேர் கேக்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இங்க நடக்கல, லெஃப்ட் ரைட் பைனரி பிளான் இங்க நடக்கல. சோ ஃபுல்லா உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் தான். சோ உங்களுடைய ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நீங்க சீக்கிரம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக 1:2 ரேஷியோ பிளானை இங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டும்தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தடுத்த லெவல்ல அறிமுகப்படுத்தவில்லை. ஏன்னா அடுத்தடுத்த லெவல் அறிமுகப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா ஒரு சைடா போயிடுச்சு, இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. சோ அந்த ஃபீலிங்க வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டும்தான் 1:2 ரேஷியோ பிளான். அந்த பிளானுக்கு ஏர்லி பேர்டோடைய ரிவார்டு கிடைக்குமே தவிர நீங்க 1:2 பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு கிடைக்கும், ரெஃபரல் ரிவார்டு கிடைக்கும். அதுல எந்த தடையும் கிடையாது. ஓகே, ரைட். அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், டைரக்ட்ல எத்தனை பார்ட்னர்களுக்கு வேணாலும் வாய்ப்பை கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க இல்லையா, சோ கொடுக்க தவறிடாதீங்க, புரியாம விட்டுறாதீங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கை ஏர்லி பேர்டு மூலியமாக நிறைய மாற்றங்கள் அடைய போறாங்க. அப்ப நீங்க ஒரு 2 பார்ட்னர்கள் கொடுத்துருக்கீங்களா, ஒரு பேர் மேட்சிங் 1:2. சார் நான் 10 பேர் கொடுத்துருக்கேன், 5 1:2 நீங்க பண்ண முடியும்.
அதாவது 5 பேர் 10 பேர் ஆளுக்கு 100 ஃபார்மிங் பண்ணிருக்காங்களா, நீங்க தெரிஞ்சுக்கிங்க 1:2 மைண்ட் பண்ணிக்கங்க. 2 பார்ட்னர்களுக்கு ஒரு 100 நம்ம பண்ணலாம், 2 பார்ட்னர்களுக்கு இன்னொரு 100 பண்ணலாம், இன்னொரு 2 பார்ட்னர்களுக்கு இன்னொரு 100 பண்ணலாம். அப்ப மொத்தம் 10 பார்ட்னர்கள் 100 பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணுங்க, 10 பார்ட்னர்கள் 100 பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க உங்களுடைய ஐடியில 500 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணலாம். என்ன சார் ஆகும் 500 பண்ணனா? ஒரே நாள்ல 10 ஐடி ஆக்டிவேட் ஆயிருக்கா? நீங்க 500 பண்ணுங்க. முதல் ஃபார்மிங், அதாவது 500 100 100 தான் பண்ணணும். இந்த ஒட்டுக்காலம் பண்ணாதீங்க, 100 மடங்கில் பண்ணுங்க. இது ஒரு சக்சஸ். நிறைய பேர் அந்த தப்பு பண்றீங்க, 500 பண்றீங்க, அடுத்து 200 பண்றீங்க. ஏன்னா இந்த மேட்சிங் கரெக்டா வரலன்னா அங்க ரிவார்டு எலிஜிபிள் ஆகாது. அதனால 100 மடங்கில் நிறைய பண்ணுங்க. அப்ப ஒவ்வொரு 100க்கும் என்ன கிடைக்கும் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் 100க்கு 1%, அடுத்து வரக்கூடிய மொத்தம் 5 ஃபார்மிங் நீங்க பண்ணிருப்பீங்க. எதுக்காக? இந்த 10 பேர் 100 100 பண்ணும்போது 5 1:2 வந்துருச்சு. சோ அப்ப 500 நீங்க பண்றீங்க. ஃபர்ஸ்ட் 100க்கு 1%, அடுத்து 2வது 100க்கு 0.90, 3வது 100க்கு 0.90, 4வதுக்கு 0.90, 5வதுக்கு 0.90. கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். சோ இத ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட வருமானங்களை சர்வ சாதாரணமாக உங்களால சம்பாதிக்க முடியும். யோசனை பண்ணி பாருங்க, $500 போட்டு தினம் எத்தனை டாலர் வருது? கிட்டத்தட்ட $4.60 வருது ஒரு நாளைக்கு. $5 வச்சுக்கோங்க. பர் டே $5, $500 வச்சு நம்ம சம்பாதிக்க முடியும். அதுவே நார்மலான பிளானா இருந்தா நம்ம 0.25% தான் நம்ம இருப்போம் இல்லையா? சோ அப்ப இந்த இடத்துல ஒரு நாளைக்கு $4.6 நமக்கு கிடைக்கும். சர்வ சாதாரண 500க்கு. ஆனா நிறைய பேர் 5000, 10,000, 50,000 வரைக்கும் பண்ணிருக்கீங்க. யோசனை பண்ணி பாருங்க, அப்ப பர் டே இன்கம் எவ்வளவு அப்படின்ட்டு. இது ஃபர்ஸ்ட் லெவல். ஓகேங்களா? சோ 2வது லெவல்ல அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஒண்ணு பேர் மேட்சிங் பண்ணுவாங்க, இல்லைன்னா லெவல் கான்செப்ட் பண்ணுவாங்க. சோ அப்ப ஒவ்வொரு லெவல்ல 2வது லெவல்ல பேர் மேட்சிங் நடந்திருந்தா தான் உங்களுக்கு ரிவார்டு அப்படிங்கிறது இங்க கிடையாது. 2வது லெவல்ல பேர் மேட்சிங்கிறது உங்களுக்கு கணக்கு கிடையாது. அது முதல் லெவல்ல இருக்கிறவங்களுடைய வேலை. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்னர்களையும் நீங்க தான் பாதுகாக்கணும், பயிற்சி கொடுக்கணும், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அவங்களை ஏர்லி ஆஃபர்ல எலிஜிபிள் பண்ண வைக்கணும். ஓகே, ரைட். அப்ப 2வது லெவல்ல ஒரு 100 பார்ட்னர் இருக்காங்க சார் அப்படின்னா 2வது லெவல்ல பேர் மேட்சிங் எப்படி நடந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு 2வது லெவலுக்கு 19% ரிவார்டு உங்களுக்கு வந்துடும் சார். 3வது லெவல்ல ஒரு 100 பேர் செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்காங்க சார், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு 18% அங்க இருந்து உங்களுக்கு ரிவார்டாக வரும் சார். 4வது லெவல்ல ஒரு 100 பேர் பண்ணிருக்காங்க, 17%. 5வது லெவல்ல ஒரு 100 பேர் பண்ணிருக்காங்க, 16%. 6வது லெவல்ல 100 பேர் பண்ணிருக்காங்க, அங்க 15%. சோ யோசனை பண்ணி பாருங்க, இந்த மாதிரி 20 லெவலுக்கும் சிஸ்டம் ரெஃபரல் ரிவார்டை கொடுத்து கொண்டு இருக்குது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நீங்க 1:2 பண்ணி ஒரு 100 போட்டிருக்கீங்க, உங்களுக்கு $1. உங்களுடைய 5 லெவல்லயும் பிசினஸ் நடக்குது, 10 லெவல்ல பிசினஸ் நடக்குது, 20 லெவல்ல நடக்குது. ரெஃபரல் இருந்து மட்டுமே ஒரு நாளைக்கு $10, $20 வருதுன்னு வச்சுக்கீங்களேன். அப்போ உங்களுடைய $200 ஒரு நாளைக்கு 20 வருது அப்படின்னா $200 எத்தனை நாள்ல வரும்னு நினைக்கிறீங்க? வெறும் 10 நாள் தான் சார். 200 நாள் கூட கிடையாது. 10 நாள்ல கம்ப்ளீட்டட். நீங்க அடுத்து தயாராகிக்கீங்க. சோ நம்ம ஃபார்மிங் முடிய போது, சீக்கிரம் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க எப்போதும் கையில ஒரு $100 எப்போதுமே பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. எப்ப வேணாலும் உங்க டீம்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் மீண்டும் 1:2 பண்ணலாம். அந்த டைம்ல நீங்களும் டக்குன்னு 1:2க்கு உண்டான பேர் மேட்சிங் நீங்க பண்ணலாம். சரிங்களா? இத கொஞ்சம் சரியா நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஏர்லி பேர்ட் ரிவார்டை புரிந்து கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 7 நாட்கள் தான் ஆயிருக்கு. சோ இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்க, நிறைய வருமானத்தை சம்பாரிச்சுக்குங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. பயிற்சியை மட்டும் தயவு செய்து விட்டுறாதீங்க. எத்தனை மீட்டிங் நடந்தாலும் சரி, எங்கெல்லாம் ஆன்லைன் மீட்டிங், எங்கெல்லாம் ஆஃப்லைன் மீட்டிங் கலந்துக்குங்க சார். ஆனா யாருக்கிட்டையும் கம்யூனிகேஷன் மட்டும் வச்சுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் தப்பான நபர்களா கூட இருக்கலாம்.
உங்களை டைவர்ட் பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? எங்க மீட்டிங் போனாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்ச் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேவையில்லாத பார்ட்னர்களோட கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா எல்லா பார்ட்னரும் கரெக்டா இருப்பாங்க, நேர்மையா இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அதனால ஏன்னா நான் எல்லா மீட்டிங் போறதுனால இந்த விஷயம் சொல்றேன். இப்போ ஒரே மீட்டிங் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மீட்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பர்சன்ட் ஒரு கடுகு அளவு கூட அந்த தவறு நடக்காது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஷிட் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் ஓபன் பண்ணி விட்டா இதுல பெரிய ஒரு கூட்டத்தை என்னால உருவாக்க முடியும். ஆனா நான் பண்ணல. ஏன்னா அதுல நிறைய நான் ஃபில்டர் பண்ணி, ஏன்னா ஒரு டீம் என்னை நம்பி வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் இந்த ஆலிபேட்ல லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கணும். அந்த சம்பாதிச்சதுக்கு அப்புறம் வெங்கடேஷோட மீட்டிங்ல நான் போனேன், நான் கலந்துகிட்டேன், எனக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைச்சது அப்படின்னு சொல்ற ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கு வேணும். அதனால உங்களுடைய டீம் மெம்பர்ஸுக்கு நிறைய பயிற்சி, இந்த பயிற்சி வேணும், தெளிவா வேணும் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு வாங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தயாரா இருக்கிறேன். ஆனா காலையில இந்த 5:30ங்கிறது முதல்ல எந்திரிச்சு பழகுங்க. வாழ்க்கையில அதுலயே நீங்க பெரிய மாற்றத்தை அடைய முடியும், வெற்றி அடைய முடியும். ஓகேங்களா? யார் ஒருத்தர் 5 மணிக்கு மேல எந்திரிச்சுட்டு அவங்களுடைய வேலையை பாக்குறாங்களோ கண்டிப்பா அவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வருவது நிச்சயம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருமே இந்த ப்ரோக்ராம் கலந்துருக்கிறீங்க, தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் உங்க டீம் மெம்பர்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பை சொல்லி கொடுக்கலாம், கூட்டிகிட்டு வாங்க. சரிங்களா? சோ அதே போல இந்த பிவிசி மெட்டால பிளானிங் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இனி கிரிட்டீரியா கிடையாது, கிரிட்டீரியா கிடையாது. இருக்கிற வரைக்கும் தான் அந்த கிரிட்டீரியா ரிவார்ட். அதுக்கப்புறம் எல்லாமே 1:2 ரேஷியோ பிளான் தான். ஓகே, சோ அப்ப இந்த பிளானை நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், ஒவ்வொரு நாளும் படிக்கணும். நான் 2 நாள் கலந்துட்டேன், ஒரு வாரம் கலந்துட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும் நினைச்சிட்டு மட்டும் நீங்க இருந்துடாதீங்க. சோ தொடர்ந்து வாங்க. நான் உங்களோட டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 60வது மீட்டிங். 60 நாள் உங்களோட சேர்ந்து நானும் பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். நான் பேசுறதுனால நான் பெரிய லீடர் அப்படிலாம், டாப் லீடர் அப்படிலாம் அந்த இதெல்லாம் கிடையாது. நானும் உங்கள வருவேன், நான் பேசுறேன், நீங்க கேக்குறீங்க, அவ்வளவுதான். சோ நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் பேசுறதையும் நான் திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். நான் சரியா பேசியிருக்கேனா, தெளிவா சொல்லி கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு. அதனால பயிற்சி எந்த அளவுக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க வெற்றி பெற முடியும். சரிங்களா? ஏனென்றால் பயிற்சி முயற்சி தான் ஒரு மனிதனை வெற்றியாளரா மாத்துமே தவிர சாதாரணமா ஒரு ஃபேஸ் வேல்யூலயோ நான் பெரிய பணக்காரன், நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் நிறைய திறமைசாலி, நிறைய நெட்வொர்க் பண்ணிருக்கேன் அப்படிலாம் அதெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க எவ்வளவு பயிற்சி எடுத்தீங்க, இந்த சிஸ்டத்தை எவ்வளவு பேர்த்திட்ட முயற்சி பண்ணி கொடுத்துருக்கீங்க, அப்பதான் உங்களுக்கு வெற்றி. ஓகே, சோ இந்த பிவிசி மெட்டாவில பயிற்சி முயற்சி வெற்றிங்கிறத மறந்துடாதீங்க. அனைவருமே ஆலிபேர்டுல ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சர்வ சாதாரணமாக நீங்க சம்பாதிக்க முடியும். ஏன்னா நம்ம வாழ வைத்து வாழ்வோன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்டுக்குள்ள வந்திருக்கும். ஓகேங்களா? ரைட். அந்த ரேஷியோ பிளான்ல அந்த டேட் உங்களுக்கு சொல்றேன். 0.90 அப்படிங்கிறது நார்மல். ஓகேங்களா? சோ அப்ப இது ஃபர்ஸ்ட் டே. இந்த ஃபர்ஸ்ட் டேல இப்ப நீங்க ஒரு ஃபார்மிங் பண்ணிருக்கீங்க, அது 1% கிடைக்குது. 2வது ஃபார்மிங் பண்ணிருக்கீங்க, அதுவும் அந்த நாள்ல. அப்படின்னா உங்களுக்கு 223 நாளையில உங்களுக்கு 200% கம்ப்ளீட். 2வது நாள்ல பேர் மேட்சிங், அதாவது 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு 250 நாட்கள்ல நமக்கு 200%. 3வது நாள் தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்குன்னா 0.70%, 286 நாட்கள். 4வது நாள் தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கா, 0.60%, 334 நாட்கள். 5வது நாள்ல தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கா, 0.50%. சோ 400 நாள்ல நமக்கு அந்த 200% கம்ப்ளீட். 6வது நாள்ல என்னுடைய 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா 0.40%, கிட்டத்தட்ட 500 நாள். சார் 7வது நாள்ல தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கா, கவலைப்படாதீங்க, 0.30%. 667 நாட்கள்ல நம்மளுடைய 200% கம்ப்ளீட். இது ஒரு எக்ஸாம்பிள் தானே தவிர இதுதான் பிளான் நான் சொல்ல வரல. இது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குறிப்பிட்ட ஒரு டேட் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணுங்க, அனைவருக்குமே வெற்றி நிச்சயம். சரிங்களா? வாழ வைத்து வாழ்வோம், வாழ வைத்து மகிழ்வுங்கிற மகிழ்ச்சியோட அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சோ இந்த பிளான் பிரசன்டேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதலை கொடுத்துருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து வாங்க, பயிற்சி எடுத்துக்குங்க, முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். ஓகேங்களா? இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். வாழ்க பால்வின், வளர்க மக்கள், அனைவருக்கும்
1,00,000 பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். அந்த உண்டில் அப்படிங்கிற வேலெட்டை அனைவரும் பயன்படுத்துங்க. ஃபியூச்சர்ல அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லிக்கிட்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை காலை மீண்டும் 5:30க்கு அனைவரும் சார்பா வாங்க. நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்மளுடைய லீடர்ஸ் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஓரிரு நிமிடங்கள்ல இந்த ப்ரோக்ராம் பத்தி நீங்க சொல்லலாம், உங்களுடைய புரிதலை பத்தி சொல்லலாம், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். ஓரிரு நிமிடங்கள் வாருங்கள், வாங்க பேசலாம், வாங்க பேசலாம் சார். நாகராஜன் சார், வெல்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். காலை வணக்கம். வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு மீட்டிங் கொஞ்சம் லேட்டாக வந்து விட்டேங்க சார். ஏன்னா நான் நேற்று வந்து என்னுடைய வர முடியாத சூழ்நிலை இருந்தது மீட்டிங்க்கு, அதனால் கலந்துக்க முடியலைங்க சார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஆஃபீஸுக்கு நான் வரலான்னு வர முடியல. அதனால் நான் மீட்டிங் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறப்ப என்கிட்ட நெட்டு பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் படுத்திருந்தா கொஞ்சம் கற்றுக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு டேரெக்டாக நான் ஆஃபீஸுக்கு வரலான்னு சொல்லி புறப்பட்டு ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இன்றைக்கி மீட்டிங் நல்லா தெளிவாக இருந்துச்சுங்க சார், நல்லா புரிகிற மாதிரி இருந்துச்சுங்க சார். ஒவ்வொரு நாளும் மீட்டிங்கு நான் கலந்து கொண்டு இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஏன்னா லீடரே இப்போ வந்து மீட்டிங் எடுத்து நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறப்ப நம்ம மீட்டிங்லேயாவது வந்து கலந்துக்கலாம்னா கூட வர்றதுக்கு பயப்படுறோம். ஏன் வர்றதுக்கு பயப்படுறோம்னா வந்துக்கிட்டால் தான் கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டால் நல்லா பிளானை தெளிவாக சொல்கிறீங்க ஒவ்வொரு நாளும். இந்த பேல்வியில் வந்து என்னை பேல்வியிலேருந்து சேர்த்து விட்டது 2019 வெங்கடேசன் சார். அவர் அதுலேருந்து இன்னைக்கு வரையிலும் நல்லா கம்பெனி நல்லா போயிட்டு இருக்குது சார். வந்து அனைவரும் வாங்க பிவிசி மெட்டாவில் சேருங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா நிச்சயம்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நாகராஜன் சார், வாழ்த்துக்கள், அருமை. ஸோ உங்களுக்கு நிறைய தடைகள் வந்தாலும் அதை தாண்டி இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங்ல கலந்துருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பா இந்த மீட்டிங் நீங்க வருவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஏன்னா உங்களுக்கு கோயில் ஃபங்க்ஷன் இருக்கு. பட் இருந்தாலும் காரணங்களை எதுவும் சொல்லாம இந்த ஃபங்க்ஷனை கூட நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துட்டு வந்து இந்த ப்ரோக்ராம் கலந்துருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ அடுத்த பார்ட்னர் விரைவா வாங்க பேசலாம். காலை வணக்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம். முருகேசன் சார், திருச்செங்கோடு. சூப்பருங்க சார். 7 பேர் ஆப்பர் வந்து கற்றுக் கொடுக்கறது வந்து அருமையா இருக்குங்க சார். நல்ல புரிதல் வருது. நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்க திட்ட விளக்கமெல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறீங்க. புரிஞ்சுக்கிட்டவங்க இதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னாக்க 200 நாள்ல நம்ம வந்து 7 பேர் ஆப்பர்ல சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை வந்து நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க. நேற்று வந்து எனக்கு வந்து சிஸ்டத்தில் ஆனாவில் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு அப்புறம் டவுன்லோட் பண்ணிட்டேன், நேற்றே பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து மீட்டிங் வந்து பேசணும்னு சொல்லி. ஆனால் புரிதல் நிறைய இருக்குங்க சார். புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்குவாங்க, புரியாதவங்க அப்படியே இருப்பாங்க சார். 7 பேர் ஆப்பரில் நம்ம சம்பாதிக்கிற உறுதிங்க சார். கண்டிப்பாக இதை வந்து நம்ம பண்ணணுங்க சார். நான் முயற்சி பண்ணிட்டேன், நான் பண்ணுவேன். நம்ம ஃப்ரெண்டோட வந்து நான் வந்து 7 பேர் ஆப்பரை வந்து ஆரம்பிக்கிறேங்க சார். 20ஆம் தேதிக்கு மேலே அமௌண்ட்டெல்லாம் ரெடியாக இருக்கு. அதை வந்து நான் பண்ணி காட்டுவேங்க சார். 7 பேர் ஆப்பரில் நம்ம சம்பாதிக்கிற லட்சங்களை கோடிகளை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய சொல்லி கொடுக்குறீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து நம்ம ஏன் பண்ணக்கூடாது? இதை வந்து பண்ணினாக்க 200 நாளில் நம்மளுக்கு வந்து டபுளாக கிடைக்கும்போது நம்ம பண்ணலாம்ல. இதை வந்து நம்ம பண்ணுவோம். கண்டிப்பாக நான் பண்ணுவேங்க சார். சூப்பருங்க சார். உங்களை போல ஒரு லீடர் வந்து இருந்தாக்க எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். அந்த அளவில் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டும் நம்ம வந்து பண்ணணுங்க சார். இந்த மாதிரி லீடர் யாருக்கும் கிடைக்க போகிறது கிடையாது. அடுத்த லீடர்கள் இந்த லெவலில் சொல்லி தராங்களோ சொல்லி தரலையான்னு தெரியல. ஆனால் உங்களோட ஃபியூச்சரில் நீங்கள் சொல்லி கொடுக்குறது வந்து அருமையாக இருக்குங்க சார். இதை வந்து பண்ணிக்கலாங்க சார். ஒரு சின்ன குட்டி கதைங்க சார். அதாவது வந்து ஒரு கிராமங்க சார். கிராமத்தில் வந்து ஒரு பக்தர் இருக்காரு. சாமியை நல்லா நம்புவார். சாமியை நம்புறவர் வந்து உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிராமத்தில் வந்து மழை வரப்போகுது, தண்ணி வருது, நீங்கள் எல்லாருமே வந்து வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஊர் மக்கள்லாம் வந்து கூப்பிடுறாங்க. அவர் வந்து வரமாட்டேங்கிறாரு. ஏன்னா கடவுள் இருக்காரு, காப்பாற்றுவாருன்னு சொல்லி.
அப்ப மக்கள் எல்லாம் ஊர்ல இருந்து வெளியில போறாங்க. ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கூப்பிடுறாரு, தண்ணி வரப்போகுது, வாங்க வெளியில போயிடலாம் அப்படின்னா, எனக்கு கடவுள் இருக்காரு காப்பாத்துவாருன்னு சொல்லி அவர் உட்கார்ந்துருக்க இடத்துல இடுப்பளவு தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்தோடனே அவரை வந்து திரும்ப வந்து கூப்பிடுறாங்க, வர மாட்டேங்கிறாரு, அப்படியே இருக்காரு. அதே நேரத்துல வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் கூடும்போது கழுத்து மட்டும் வந்துருச்சு. ஹெலிகாப்டர்ல கயிறு தொங்க விட்டு, வாங்க நீங்க மேல வந்துருங்க, காவந்து பண்ணிடலான்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. ஹெலிகாப்டர்ல வந்து கயிறை பிடிச்சிக்க சொல்றாங்க, பிடிச்சிக்கல. அப்புறம் வந்து படகு ஒன்று வருது. படகுலையும் அவர் வந்து ஏற சொல்றதுக்கு ஏற மாட்டேன்ட்டாரு. கடைசியில அவர் வந்து இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி வாய்ப்பு வந்து எல்லாத்துக்குமே வருங்க சார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். கடவுள் வருவாருன்னு சொல்லி இவர் காத்துக்கிட்டு இருந்ததுனால அவரோட உயிர் தான் மாண்டதை ஒழிய காவந்து பண்ண முடியல. என்ன காரணம்னாக்கா, கடவுள் வந்து நேர்ல வந்து நம்மளுக்கு எதையுமே சொல்லி தர மாட்டார். யாரோ ஒரு உருவத்துல வந்து தான் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அதே போல நீங்க வந்து இந்த ஏலிஃபர் ஆப்பரை வந்து தினசரி இப்ப சொல்லி தரீங்க, ஒரு வாரமா. அதை புரிஞ்சுக்கிட்டாக்க நாமளும் ஜெயிக்கலாம் சார். நன்றிங்க சார். நன்றி நன்றி முருகேசன் சார், அருமையான ஒரு விளக்கம். சோ ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சி எடுக்க எடுக்க புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு 7 நாட்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 70% உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அனைவருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து எடுப்பேன். அனைவருமே நீங்க எடுத்துக்கங்க, பயிற்சி எடுங்க. நீங்க எல்லாரும் நிறைய வருமானங்களை சம்பாதிக்கணுங்கிறதா என்னுடைய கருத்து, ஆசை. வாழ்த்துக்கள், வாழ்க பல்வேறு. வாழ்த்துக்கள் 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 முருகேசன் சார், வாழ்த்துக்கள். நன்றி சார். மகிழ்ச்சி. அடுத்த பார்ட்னர் சார், உற்சாகமான காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் ரூபன் சார், வணக்கம். நேற்று தினம் கொஞ்சம் கலந்துக்க முடியலைங்க சார், கொஞ்சம் வெளியூர் போயிட்டேன், அதனால வர முடியல. இன்னைக்கு மீண்டும் ஏலிபேடு குறித்து நீங்க தெளிவா எங்களுக்கு விளக்கம் கொடுத்துறீங்க சார், மிக சிறப்பு. இனிமேல் இந்த ஏலிபேடு தான் நம்மளுடைய டிராவல் இருக்க போகுது அப்படிங்கறது நீங்க சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. அதாவது ஏலிபேடு வந்து என்னைக்கு பண்றோமோ அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இனி தொடர்ந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அது மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. மிக விரைவில் நம்முடைய வருமானத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு ஏலிபேடு ஆஃபர் நமக்கு சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. அதற்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம். புதிதாக வர்ற ஒவ்வொரு நபரும் ஏலிபேடுக்குள்ளதான் வர்றாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது நம்முடைய ஸ்பீடு இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற புரிதல் ஏற்பட்டிருக்கு சார். நம்ம தொடர்ந்து இந்த ஏலிபேடு ஆஃபரை வந்து நம்ம முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த 2 காரியத்தை நம்ம செஞ்சோம்னா நம்ம தொடர்ந்து மிக விரைவில் வந்து நம்ம இந்த அச்சீவ்மெண்ட் அடையலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை நீங்க மீண்டும் மீண்டும் சொன்னாங்க கூட எங்களுக்கு வந்து அது அதுல இன்னும் அதிகமா நாங்கள் கத்துக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு சார். பயிற்சி முயற்சி நமக்கு தொடர்ச்சியா இருக்கும்போது கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற வரிகளை நாம் பார்க்கிறோம். வாழ வைத்து வாழ்வோம் என்கிற வரிகளோடு இன்றைய தினம் எல்லோருக்கும் இனிய நாள அமைய வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரூபன் சார், அருமையா அந்த விஷயத்த சொன்னீங்க. கண்டிப்பாக தொடர்ந்து பயிற்சி எடுக்க எடுக்க நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்க சொன்னது உண்மைதான். சோ அது கண்டிப்பா நடக்கும், தொடர்ந்து நடக்கும். நம்ம ஒரே விஷயத்த பேசுறோம் அப்படிங்கிறத யாரும் நினைக்க வேண்டாம். ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த விஷயத்தை நம்ம பேசும்போது நீங்க அதை கேட்கறீங்க இல்லையா, சோ அதுல ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு புதுமையா கூட கிடைக்கலாம். சரிங்களா, புதுமையா கிடைக்கலாம். இதை பயன்படுத்துங்க. அதே போல ஒரு 1:2 பிளானை நீங்க ப்ரமோட் பண்ண ஆரம்பிங்க. இன்னைக்கு ஒரு நபர் உள்ள வரணும் அப்படின்னா ஒரு 12,000 ரூபாய் இருந்தாலே போதுங்கிறத நான் இப்ப ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். சோ அப்ப நீங்க ஒரு 12,000 ரூபாய் கொடுத்து ஒரு 1:2 பிளானை நீங்க கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அவ்வளவுதான். நீங்க பிரசன்டேஷன்ங்கிறதுல ஃபுல்லா கூட சொல்ல வேண்டியது இல்லை. 1:2 ரேஷியோ பிளானை 12,000 ரூபாய் கொடுத்து உள்ள வராரு புதிய நபர்களை நான் சொல்றேன். அவர் 2 பார்ட்னர்களை வாய்ப்பு கொடுக்கிறார், அவ்வளவுதான். அவங்களுக்கு 1% பர் டே. புதுசா ஜாயின் பண்ண உடனே 1% கிடைக்குது. ஆல்ரெடி பழசெல்லாம் எப்படின்னா, நான் 4th கிரைட்டீரியா 2,500, அடுத்து ஃபர்ஸ்ட் லெவல் 15 பார்ட்னர் 2,500 பண்ணியிருந்தா தான் எனக்கு 1% கிடைக்கும். ஆனா இன்னைக்கு வெறும் $100 கூட 1% நீங்க அடைய முடியும் அப்படின்னு சிஸ்டம் நம்ம எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கறதுனால, நீங்க புதுசா ஒருத்தர் பிரசன்டேஷன் பண்றதுன்னா புதுசா வரவங்க கிட்ட 12,000 ரூபாய் இருந்தாலே போதும், இதுல உள்ள வந்துடலாம். சீடு பார்ட்னர் 2 டோக்கன் ஃபார்மிங்ல வரலாம். சோ 2 பார்ட்னர்களை அதே நாள்ல நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1%.
அப்ப அந்த 7 நாள் டைமை நீங்க எக்ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ இதை நீங்க தொடர்ந்து வாங்க, நிறைய கத்துக்க முடியும். வாழ்த்துக்கள் ரூபன், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ சார். சோ அடுத்த பார்ட்னர்கள் பேச விருப்பப்படுறவர்கள் மட்டும் மைக்க ஆன் பண்ணி பேசுங்க. ஏன்னா பேச வாங்கன்னு சொன்னாவே நிறைய பேர் அப்படியே சைலண்ட் ஆயிடுறீங்க. சோ பேச முடியறவங்க மட்டும் பேசலாம். ஓகே, எல்லாத்துக்குமே இந்த புரிதல் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். சோ வாழ்த்துக்கள். சோ இந்த பிவிசி மெட்டாவில் மீண்டும் மீண்டும் சொல்றேன், 1:2 பிளானை நீங்க சரியா படிங்க, பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க, வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி 7 days ப்ராஜெக்ட் இந்த பிவிசி மெட்டாவில் 1:2ங்கிறது 7 days ப்ராஜெக்ட். சிஸ்டம் ஆரம்பிச்சிருந்து 7 நாள் கிடையாது. ஒவ்வொரு நபர் நீங்க எப்ப ஆரம்பிக்கிறீங்களோ அதுல இருந்து தான் 7 days. நீங்க இன்னைக்கு $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டீங்களா, அதுல இருந்து 7 days. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதை விட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அதை பண்ணாதவங்க 7 நாள் ஆயிடுச்சு இனிமேல் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. நீங்க என்னைக்கு $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்றீங்களோ அன்னையில இருந்து 7 daysக்கு இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் உங்க கூட இருக்கும். அந்த 7 நாட்களுக்குள்ள எந்த நாட்கள்ல நீங்க 1:2 பிளானை நீங்க கம்ப்ளீட் பண்றீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு அந்த டேட்டுக்கு உண்டான பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிங்க. 1:2ங்கிறது ஃபர்ஸ்ட் டே பண்ணுனா நமக்கு எவ்வளவு, செகண்ட் டே பண்ணா எவ்வளவு, 7th டே பண்ணா எவ்வளவு அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு விரைவில் 1 டேலயே 1:2 பிளானை உருவாக்குங்க. அதே போல ஒரே நபர் தன்னுடைய செல்ஃப் ஃபார்மிங்கை 50,000 வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். ஆனா 100 மடங்கில் செய்யுங்க. மீண்டும் சொல்றேன், என்கிட்ட $500 இருக்கு நான் ஒட்டுக்கா பண்ணிடலாமான்னு பண்ணாதீங்க. 100 மடங்கில் செய்யுங்க. அதுதான் அருமையான சக்சஸ். ஓகேங்களா? ஏன்னா சிஸ்டம் அதான் சொல்லி கொடுத்துருக்கு. நோட்டீஸ் போர்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? 100 மடங்கில் செய்யுங்கன்னு தான் சொல்லியிருக்கு. சோ நாளைக்கு இன்னைக்கு 1% வருது, நாளைக்கு 1.25% கூட வரலாம். அதுக்கு உண்டான ஆஃபர் கூட வரலாம். ஏன்னா 0.125% வரைக்கும் கொடுக்கறதுக்கு சிஸ்டம் தயாரா இருக்கு. இன்னைக்கு 1% வருது அப்படின்னு நினைக்காதீங்க, 1.25 கூட வரலாம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டுகள் அது வரலாம். ஸோ இதை புரிந்து கொண்டு நம்பிக்கையோட இந்த பிவிசி மெட்டா பிசினஸை சரியா பண்ணுங்க. 1:2, மேல 100, கீழே 200. கீழே இருக்கவங்க இன்னும் 2 பேர் ஆளுக்கு 100 பண்ணிட்டாங்க. நான் 4 பேர் கொடுத்துருக்கேன் சார், இன்னும் 2 பேர் ஆளுக்கு 100 பண்ணிட்டாங்கன்னா மேல நீங்க இன்னொரு 100 மட்டும் போட்டுக்குங்க. இன்னும் 2 பேர் பண்ணிட்டாங்க சார், இன்னொரு 100 போட்டுக்குங்க. எத்தனை 1:2 வந்தாலும் நீங்க ஒவ்வொரு 100 மட்டும் ஆட் பண்ணிட்டு வாங்க. 100 மடங்கில் செய்யுங்க. அனைவருக்குமே பிவிசி மெட்டாவில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் இங்க சம்பாதிப்பது சர்வ நிச்சயம். பிவிசி மெட்டா பிளான் மாதிரி வேற எந்த ஒரு சிஸ்டத்திலும் எந்த ஒரு ப்ராஜெக்டும் கிடையாது. பிவிசி மெட்டாவை ஏன் பால்வினை காப்பி அடிச்சு வந்த கம்பெனிகள்லாம் நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு அது இல்ல. பால்வின் மாதிரியே நானும் ஆட்டோபில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்த கம்பெனி எல்லாம் 3 மாசம் 4 மாசம் ஓடி போயிடுச்சு. பிவிசி மெட்டா வந்த பிறகு பிவிசி மெட்டா மாதிரி நானும் டெய்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கம்பெனி எல்லாம் இன்னைக்கு நிறைய ஓடி போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு பிவிசி மெட்டாவில் ஏலிபேட் ரிவார்டோட நம்ம கொடுக்குறாங்க. சோ அப்ப என்ன நடக்குதுன்னா, சிஸ்டம் அடுத்தடுத்த அப்டேட்ல நம்மள தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்களே தவிர சிஸ்டத்தை யாராலும் எந்த நிமிஷத்திலையும் அதை டேக் ஓவர் பண்ண முடியாது. அதுக்குதான் அவங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, பால்வின் வில் நெவர் எண்ட். சோ பால்வினோட ப்ராஜெக்டும் அதுதான், பிவிசி மெட்டா வில் நெவர் எண்ட். அதுக்கு முடிவு கிடையாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சிங்கிறது பிளாக் செயின் டெக்னாலஜியில செயல்படக்கூடியது. மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி அப்டேட் பண்ணிருக்காங்க. மொத்தம் 150 கோடி காயின், லிமிடெட் காயின் தான் இது. இதுக்கு மேல இவங்க ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஆனா 150 கோடி மார்க்கெட் சப்ளைல கொடுத்தாச்சு. இன்னும் மக்களுக்கு உருவாக்கப்பட்ட காயின். சோ நம்மளுடைய பிசினஸ்க்கு உண்டான பேக் போன் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய பிவிசி மெட்டா தான். சோ அந்த பிவிசி மெட்டா அவ்வளோ பேக் போனா இருந்து நம்மளை காப்பாத்துது. சோ அதுக்காக நான் உங்களை பிவிசி மெட்டா வாங்கி வச்சு விலையாருனா வித்துக்குங்க அப்படின்னு நான் சொல்ல, ட்ரேடிங் கான்செப்ட் நான் சொல்லல. 1:2 ஃபார்மிங் ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கேன். சோ அருமையா பிளான கொடுத்துருக்காங்க. அருமையா நீங்க பயிற்சி எடுத்துக்கங்க. கண்டிப்பாக உங்களுடைய பயிற்சி முயற்சி வெற்றி அடைன்னு சொல்லி இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா உங்க உண்டியல்ல சேமிச்சு வைங்க. வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை காலை 5:30க்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப்